பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்தில் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி யூடியூப் சேனல்ல ஏவிஎல் டிகே மியூசிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மையும் ஆசீர்வித்து நம்ம துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவாராக. அல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமார எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12:2 வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா, எத்தனை பேர் அல்லேலூயா. உன் பேரை என்ன பண்ணுவேன், நானு பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியா. அப்படின்னா யாருக்கு கர்த்தர் சொல்றாரு? ஆபிரகாம் தாசனுக்கு சொல்றாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை தருகிற தேவனா. பெரிய ஜாதின்னா முதல்ல இந்த பூமியுடைய ஆசீர்வாதங்கள் எத்தனை இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்ல. திருமணமாகப்பட்டதான அந்த மகளுக்கு கர்ப்பகடி உண்டாகும். பெரிய ஜாதி ஆக்கணும்னா பிள்ளை இல்லாம ஜாதி ஆக்க முடியாது. அப்போ உன் கர்ப்ப பிறப்புல கர்த்தர் என்ன செய்யணும்? உன் மறுட்டு தன்மையை தேவன் மாற்றணும்னா, ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளை தேவன் உன் மேல் நினைவா இருக்கும்படி கர்த்தர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் பூமியில ஒண்ணுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிப மகளாயிருந்த மரியாளுக்கு கர்த்தர் என்ன செய்தாரு? பரிசுத்தாவினால் மகள் கர்ப்பம் தரித்தார். தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமில்லை. பெரிய ஜாதியாக்கம். அப்போ உன் பேரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்போ படிப்படியா கர்த்தரோட ஆஸ்வதிக்கணும்னா முதல் படி நீ ரட்சிக்கப்பட்டினா தேவன் சொல்றது கீழ்ப்படினும். ரட்சிக்கப்படலைன்னா ரட்சிப்புக்கு உண்டான வழிவாசலை நீ தேடி வரணும். அப்போதான் உன் வாழ்க்கையில படிப்படியான ஆசீர்வாதம். தேவன் சொன்னதை செய்ய வல்லவராக வாசிக்கலாம். தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை கலாத்தியர் எழுதின நிருபம் பக்கம் 262. கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் 6 எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்னு குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால அப்போஸ்தலர் பவுலுடைய எழுதுறார். மேன்மை பாராட்டணும்னா ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்டணும். நீ எத்தனையோ பேர் எதையோ குறிச்சு மேன்மை பாராட்டுறாங்க. பட்டாசு வெடிக்கிறாங்க, தூக்கி சுமக்கிறாங்க, கிரீடம் வைக்கிறாங்க, மாலை மரியாதை செலுத்துறாங்க. அந்த பொக்கேல பெரிய மாலை எடுத்து போடுறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு ரட்சத்தின் சரித்த மானமன வந்திருக்கிற பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையே, நீ யார மேன்மை பாராட்டுற? அல்லேலூயா. யார மேன்மை பாராட்டுற? ஆண்டவரையா? சிலுவையை குறித்தா சொல்றாரு. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து எல்லாமே
வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட இருப்பேன். அவர் எதை மேன்மை பாராட்டுறாரு? சிலுவை. ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னா அந்த சிலுவைக்கு உண்டான ஒரு மகத்துவம். உலக ரட்சகர், வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரமா ஒரு கன்னி வயிற்றிலே தேவன் மனிதனா பிறந்தார். ஒரு பாவமும் செய்யவில்லை. அந்த காலகட்டத்திலே மோசே பக்தருக்கு கட்டளைகளை கொடுத்தார். மனுஷன் ஒரு கட்டளையில வாழணும், ஒரு சரியான பாதையில கடந்து போகணும், இவன் துன்மார்க்கமாக தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதனிடத்திலே சட்ட புத்தகம் என்ற கர்த்தருடைய கிருபையினால வார்த்தையை கொடுத்தான். கல்லுக்கு கண், பல்லுக்கு பல், உன ஒரு வலதுகள் அடி இடதுகள் அடி. ஆனா அதை மாத்தினார் ஆண்டவர். எப்படி மாத்தினாரு? பிள்ளைகளே, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு இயேசுன்னு பேரிட்டு இந்த பூமியில தன் 30வது வயதில யோர்தான் நதியிலே திருமுழு ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கேட்டு சிலுவையை குறித்து உபதேசம் பண்றார். ஒரு காலகட்டத்தில் அந்த சிலுவையே அவர் சுமக்க. ஏன்? இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. வரும் காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன செய்யறான்? பண்டிகைகளை கொண்டாடுறான், திருவிழாக்களை கொண்டாடுறான், ஆடு வெட்டுறான், மாடு வெட்டுறான், கோழி வெட்டுறான், அதை எடுத்து ரத்தத்தை திலகம் இட்டு கொள்கிறான். மறுவருஷம் அதே செய்யறான், ரத்தத்தை ஆடு வெட்டுறான், மாடு வெட்டுறான், கோழி வெட்டுறான், ரத்தத்தை திலகம் கொண்டு எடுக்கிறான். ஆனால் இதையே செய்கிறானே தவிர மனம் திரும்புதல் இல்லை. அதனாலதான் ஒரு பாவம் செய்யாத எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். எப்படி பலியானா? அப்படி போனவனே கை தடுத்து சாவச்சிட்டாங்களா? இல்ல, உலகமே பார்க்குது. அடித்து வாதிக்கிறார்கள். எத்தனை சாட்டைகள் அருந்து போகிறது, எத்தனை சாட்டைகள் ரத்தக்கரை படிந்து கிடக்கிறது. அவர் போகிற வழியெல்லாம் ரத்தம் ஊற்றி கொண்டு போகிறது, சதைகள் எல்லாம் துடிக்கிறது. பார சிலுவையை சுமந்து போகிறார். ஏன்? நீயும் நானும் வாழ்விடுவதற்கு. ஒன்றுக்குரிய 40 அடி வாரால் அடிக்கிறாங்க. ஒண்ணுக்குரிய 40 அடி, 39 அடி அடிச்சு கொண்டு போறாங்க. 38 அடி அடிச்சா விடுதலை, 38 அடி அடிச்சா விடுதலை, 39 40 அடி, ஒரு அடி குறைய 40 அடி அடிக்கிறாங்க. அவர் ஏற்றுக்கொள்கிறார். இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார், மனிதர்கள் பார்க்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வாய் திறக்கல. அவர் நினைச்சிருந்தா அடிக்கிறவன ஒரு திரும்பி இருந்தா சாம்பலா பஸ்மமா போயிருக்கும். சிலுவையை பார்த்திருந்தா அது மரமா மாறி அவருக்கு நிழல் கொடுத்திருக்கும். சாட்டைய பார்த்திருந்தா அது கையெடுத்து வணங்கி என்னை மன்னித்துன்னு சொல்லியிருக்கும். என் தேவ பிள்ளைகளே, ஆணிகளை பார்த்தார் அது என்னவா இருக்கும்? அது ஆண்டவருக்கு அப்படி அந்தரத்திலே பறந்து அவரை பணிவிடை செய்திருக்கும். சர்வ வல்லமுள்ள தெய்வம் ஏற்றுக்கொள்ளார். அப்படிப்பட்ட இயேசுவை தான் நாம் மேன்மை பாராட்டணும் தவிர இந்த பூமியில இருக்கிற மனுஷன் செய்யறதை வச்சு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேரை மேன்மை பாராட்டுறாங்க, தூக்கி சுமக்கிறாங்க, வீட்டு வாசல்ல போய் உழுந்து கெடுக்கிறாங்க, வீட்டாண்டியே நின்று கெடுக்கிறாங்க. நான் அப்படியே போயிடுறேன், இதுல போயிடுறேன், அதுல போயிடுறேன், இப்படி போயிடுறேன், அப்படி போயிடுறேன். அவன் இருக்க போற நாள் கொஞ்ச காலம். நீ யார மேன்மை பாராட்ட? உன் மனைவியை மேன்மை பாராட்டுறியா? உன் கணவனை மேன்மை பாராட்டுறியா? உன் பிள்ளைங்களை மேன்மை பாராட்டுறியா? உன் ஊழியக்காரனை மேன்மை பாராட்டுறியா? உன் விசுவாசியை மேன்மை பாராட்டுறியா? உன் தகப்பனை மேன்மை பாராட்டுறியா? எல்லாம் பொய், எல்லாம் மாய. ஒரு நாள் நீ மேன்மை பாராட்டின உன்னை அவங்க கண்ணீர் வர காரணமா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறேன். ஏன்? அன்று அவர் சிலுவையை எடுக்காமல் இருந்திருந்தால்
நான் இன்னைக்கு நரகத்திலே வாழ்ந்து கொண்டு. நீ எதை மேன்மை பாராட்டுற? வாசிங்க எபேசியரின் புத்தகத்துல பக்கத்துல அப்படியே எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோடு வாசித்து பாருங்க. அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அல்லேலூயா. அறிவிக்கட்டாத அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எப்படிப்பட்ட அன்பு? அறிவிக்கட்டாத அன்பு. அன்னைக்கு நீயும் நானும் பிறந்திருக்க மாட்டோம். உங்க அப்பா பிறந்திருக்க மாட்டாரு, உங்க தாத்தா பிறந்திருக்க மாட்டாரு, உன் கொள்ளு தாத்தா பிறந்திருக்க மாட்டாரு, இன்னொரு தாத்தா பிறந்திருக்க மாட்டாரு, உன்னோட பாட்டி பிறந்திருக்க மாட்டாங்க, இன்னொரு பாட்டி பிறந்திருக்க மாட்டாங்க. உன் வம்சங்களுக்கு முன்பதாகவே கடவுளுடைய பிள்ளைகளை செய்தியை கேட்கிறவங்கள இன்னைக்கு நீ எதேதோ சொல்லி மேன்மை பாராட்டுற. ஆனா அன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால் அவர் வம்ச வழியிலே வந்தவர் தான் நீ. 12 கோத்திரத்தான் இந்த உலக மக்கள் ஒவ்வொருவரும் 12 கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தவிர வேற ஒரு கோத்திரம் கிடையாது. அந்த 12 கோத்திரம் கடவுளுடைய கிருபையினால் தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகா பெரிய கிருபையினால நான் சொல்லுகிறேன், 12 கோத்திரத்துல கர்த்தருடைய கிருபையினால் அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும். அறிவிக்கட்டாத அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நீ நினைச்சு பார்க்க முடியாத அன்பு. இயேசு உண்மையில் உன் மூதாதிரி மேலே கர்த்தர் வைத்தார். 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, இன்னைக்கு நீ எதையோ சரி, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? உன் ஆதி தகப்பனுடைய பேர் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு வழிபடுற எல்லா பொருளும் பைபிள்ல இருக்கு. குத்து விளக்கு, ஈட்டி, கரகம், செப்பு குடம், செம்பு எல்லாம் பைபிள் இருக்கு. மோசே காலத்துல மோசே பக்தர் ஆகாமங்கள்ல தேவனுடைய தேவாலயத்தில் ஆராதனைக்காக வைக்கப்பட்டது. அறிவிக்கட்டாத அன்பு ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு அநேகருக்கு மனமில்லை. தேவ பிள்ளைகளே, அந்த அறிவிக்கட்டாத அன்பை நீ ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையிலே சுகம் கிடைக்கிறது, உன் வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கிறது, உன் வாழ்க்கையிலே நிம்மதி கிடைக்கிறது, உன் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கிறது, உன் வாழ்க்கையிலே பரலோகம் கிடைக்கிறது. கரங்களை தட்டி தேவ சமூகத்திலே என் அன்பான தேவ பிள்ளைகளை, அறிவிக்கட்டாத அன்பு. உன் பாவத்துக்காக உங்க அப்பா உங்க அம்மா சாவாங்களா? உன் அண்ணன் தம்பி சாவாங்களா? உன் ஃப்ரெண்டு சாவாங்களா? ஆனால் இயேசு தன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில். நீயும் நானும் வாழ்வதற்காக தேவன் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். ஆண்டவர் பற்றி சொன்னாங்க பைத்தியம் சொல்லுவாங்க, மென்டல் சொல்லுவாங்க, புத்தி கெட்டவன் சொல்லுவாங்க. மாடி எஜமானையும் கழுதைத்தன் ஆண்டவரின் முன்னணியும் அறியும், என் ஜனங்களோ என்னை அறிவில்லை என்று சொல்லி தேவன் ஏசையா ஆகாமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் மனஸ்தாபம் வாசித்து பாருங்க. எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமா நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமான ஆசீர்வாதம் கொடுக்க. எப்போ சிலுவையை நீ மேன்மை பாராட்டும் போது, சிலுவை சுமந்த இயேசுவை நீ மேன்மை பாராட்டும் போது, அவரை சாட்சி சொன்ன நீ, அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் தான் என் வாழ்க்கைக்கு
விடிவெள்ளி. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா காரணம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிற காரணம் யார் தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எங்க அம்மாவா? இல்ல இல்ல. எங்க அப்பாவா? இல்ல இல்ல. என் அண்ணன் தம்பியா? இல்ல. என்னை வேதனைப்படுத்தி பார்த்தவங்க தான் இவங்க எல்லாருமே தவிர நான் வாழ வச்சு பார்த்தவங்க யாருங்க? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு செல்வத்துக்கு காரணமா இருக்கு காரணம் யார் தெரியுமா? நான் இன்னைக்கு சிரிக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒருவர் யார் தெரியுமா? என் எம்பெருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து நீ மேன்மை பாராட்டும் போது அவர் உன்னை வாழாக்காம தலையாக்கி உன்னை கீழாக்காம மேலாக்குவார தவிர மனுஷனை மேன்மை குறித்துனா உனக்கு துக்கமும் துயரமும் கற்றுக். அப்போ சில போலுடையார் சொல்லுகிறார், நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டு. நீ வேண்டிக் கொள்ளுகிற நினைப்பதற்கு அதிகமாக கிரியை செய்கிற தேவன் ஒருவர் தான் நீ மேன்மை பாராட்டணுமே தவிர இது யார் வாங்கி கொடுத்தது? உங்க வீட்டுக்காரர் கூட வாங்கி கொடுத்துக்கிட்டோம் துணிய. கடவுளுடைய கிருபையினால கர்த்தர் எனக்கு கொடுத்தார். உன் பொண்ணு கூட வாங்கி கொடுத்துக்கிட்டோம். கர்த்தருடைய கிருபையினால என் மக வாங்கி. கர்த்தருடைய கிருபையினால அவருதான். அவர் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நான் நிற்பது அவருடைய கிருபை. நான் நடப்பவருடைய கிருபை. நான் வாழ்வதோடைய கிருபை. நான் உயிரோடு இருக்கிறவருடைய கிருபை. இன்னைக்கு பேசனே அதோடைய கிருபை. நான் செத்து போயிருந்தேன், நைட்டே செத்து போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அவருடைய கிருபை. அவரு கிருபை இல்ல நான் ஒண்ணும் இல்லை. அவர் இல்லைன்னா நான் இல்ல. நான் இன்னைக்கு இருக்கேன்னு அவருடைய கிருபை. நீ வாழற யாரால தெரியுமா? நீ உட்கார்ந்து இருக்கிற யாரால தெரியுமா? இன்னைக்கு சிரிக்கிறிய கலகல கலகலான்னு அழகா சிரிக்கிறிய யாரால தெரியுமா? அவருடைய மகாபதி கிருபைனாலதான் சிரிக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, ஆமே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? நான் நிற்பதோ உன் கிருபைதான். நான் நிலைப்பதோ உன் கிருபைதான். நான் சிரிப்பதோ நான் சிந்திப்பதோ உங்க கிருபைதானையா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? எப்பக்கம் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி நான் போனதில்லை. உம்மை விட்டு ஒரு நாள் ஒதுங்கி நானும் போனதில்லை. எப்பக்கம் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி நானும் போனதில்லை. உம்மை விட்டு ஒரு நாள் ஒதுங்கி நானும் போவதில்லை. நிர்மூல ஆகாமல் இதுவரை ஆங்கிலேயா? நிர்மூல ஆகாமல் இதுவரை ஆங்கிலேயா? நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. பிள்ளைகளை, ஒரு செய்தியை தேவன் இங்க எனக்கு நினைவு போடுறார். நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு ஐயா சாட்சி சொல்றாங்க. அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. அவருக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. மனைவி படித்த மனைவி. இவர் பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கா இருந்திருக்கிறாரு வீட்டுல. இது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது? இவரை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இவர் மட்டும் தனியா தான் இருக்கு. தனியா வாழறாரு. ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுறாரு. அப்படி ஒரு நாள் சாப்பிடும் போது இவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிட்டோம்னா வயிறு ஃபுல்லா ஊதி போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்ன டெஸ்ட் எடுத்தாங்களோ ஏது எடுத்தாங்களோ தெரியல.
இவர் மூச்சு விட முடியல, அப்படியே நிசப்தம் ஆயிட்டாரு, கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு. எல்லாம் பார்த்தாங்க கடவுளுடைய கிருபையில. ஆனா இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்துக்காக இவர் கூட யாருமே தொடர்பு வைக்கிறதில்லை, யாரும் பேசுறதில்லை. படிச்சவங்க தான், பணக்காரர் தான், எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் என்ன நடக்குது, அவரு கோமா ஸ்டேஜ் போன உடனே எல்லாம் செக் பண்ணிட்டு இவர் செத்துட்டாருன்னு மார்ச்சரிக்கு அமைச்சிடுறாங்க, சபை கிடங்குக்கு அமைச்சிடுறாங்க. இது உண்மையா நடந்த சாட்சி. அப்படி சவக்கிடங்கு அடிமிட்ட உடனே ஒரு 5-6 பணம் இருக்குது. அதுல இவரும் போத்திட்டு இருக்கிறாங்க, இவரும் உள்ள இருக்கிறாரு. செக் பண்ணவங்க இவர் பாக்கெட்ல செல் இருக்குது, அது யாரும் கவனிக்கல. இவருக்கு பாத்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி பயங்கரமான சம்பவம் நடக்குதான். ஆவிக்குள்ள கடவுளுடைய கிருபையில எப்போது இவர் ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கினே இருக்கிறாராம். ஆண்டுடைய கிருபையினால அப்படி ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது பிணங்களோட பிணங்களா இருக்கிற உண்மையா நடந்த சாட்சி, உண்மையான சாட்சி. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அப்படி ஃபுல் கம்ப்ளீட்டா வாமிட் வருது போல. அவர் வாமிட் எடுக்கிறாரு, எடுத்துட்டு சுத்தி முத்தி பார்த்தா பிணவரையில இருக்கு. உடனே செல்போன் எடுத்து எமர்ஜென்சி கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு பேரு, டாக்டர் பேர் எல்லாம் சொல்லாம அவர் சபக்கடங்களே இருக்கிறாரு. உடனே அடுத்த வினாடி ஒரு 15 நிமிஷத்துல அங்க வந்துட்டாங்க. வந்து கடவுளுடைய கிருபையினால அங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே அவர் உயிரோடு இருக்கிறாரு. இந்த சம்பவத்தை அவர் எங்க சொல்றாருன்னா நீயா நானா புரோகிராம்ல சொல்றாரு, உலகம் முழுவதும் பார்க்கணும். அப்ப எல்லாம் கேட்கிறாங்க, உன் மனைவி வரலையா? வரல. நீ செத்துட்டா இருக்கிறாருன்னு யாருன்னா உங்க வந்து பார்த்தாங்களா? யாரும் வரல. பிணவரையில போயிட்டு உன்னை யாராவது இல்ல, எது வரைக்கும் யாரும் வரல. ஒரு போனை வந்து பாக்குறாங்க, அவங்க மனைவி போட்டோ தான் வச்சிருக்கிற. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ யாரை மேன்மைப்படுத்துற? உன் மனைவியா? உன் பிள்ளைங்களா? ஒரு நாள் உன்னை கைவிட்டுடுவாங்களே. நீ உயிரோடு இருக்கும் போதே உன் கடைசி நாள் நேரத்துல கூட வரமாட்டாங்க ஐயா. மனிதன் அவ்வளவுதான். அந்த ஐயா அழறாரு. ஒரு வயசான முதிர்ந்தவர், ஒரு 70 வயசக்கத்தாக அந்த மனுஷன் அந்த புரோகிராம்ல தேம்பி அழறாரு. இப்ப உங்க பையன் எங்க இருக்கிறாரு? எனக்கு தெரியாது ஐயா. உன் மனைவி எங்க இருக்கிறாங்க? எனக்கு தெரியாது ஐயா. ஏன் உன் மனைவி போட்டோ வச்சுக்கிற? என் மனைவி நான் ரொம்ப நேசிப்பையா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கும் போது உன் சொந்த பந்தங்கள் தூரமானாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் உன்னை மரண தருவதில் உன்னை தூக்கி வல்லவராக இருக்கிறார். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு முன்னால் உன் பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நானும் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறேன். சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் கர்த்தருடைய கிருபை. அவர் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற என் அன்பரமான கொலேசியர் எழுதின புத்தகத்திலே, கொலேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 274 பக்கம். கொலேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். கரங்களை தட்டி தெய்வ சமூகத்துல அல்லேலூயா. எந்த மனுஷனையும் தேவ பிள்ளைகளே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரினவனா நிறுத்தும்படி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, நீ இது நாள் வரையில எப்படி இருந்து எனக்கு தெரியாது. அன்றாக இயேசு கிறிஸ்து வார்த்தையை நீ கேட்கும் போது, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உன் வாழ்க்கையை ஆண்டவரு கருத்துல கொடுக்கும் போது உன் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவரா, உன் குணாதிசயங்களை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். என்ன ஒண்ணு, நம்ம ஆளுங்க தேவனை தேடி வரமாட்டாங்க. எல்லா இடத்திலும் போவாங்க, லட்சக்கணக்கா செலவு பண்ணுவாங்க. ஆனா இலவசமா வந்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆண்டவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களை நீங்கள் எல்லோரும் என்னென்ன வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறாரு, வரமாட்டாங்க. ஆனா ஒரு நாள் இந்த உலகம் அழுது புலம்பும், மார்மேல் அடித்துக் கொண்டு தலையில் அடித்துக் கொண்டு ரட்சிப்புக்காக கதறுவார்கள். ஆனா ரட்சிப்படைய அண்டிக்கு வழிவாசல் இல்லாம போயிடும்.
பிள்ளைகளை, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனான் இருக்கு. அந்த பிரதேசத்துல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசன்னா என்ற ஒரு பைத்தியக்கார மனுஷன் ஆந்திர பிரதேசத்துல பைத்தியம் பிடித்துக் கொண்டிருந்தான ஏசன்னா என்ற ஒரு மகன். அவங்க தாத்தா ஆடு வெட்டி ரத்தத்தை அப்படியே குடிப்பாராம். தாத்தா குடிச்ச ரத்தத்தை பேரம் வாந்தி எடுக்கிறான். ரத்தமா வாந்தி, பைத்தியமா ஊருக்குள்ளா சுத்துறான். பைத்தியமாயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. பிச்சைக்காரனா போயிட்டான், பைத்தியக்காரனா போயிட்டான், மென்டலா போயிட்டான். ஊரா சுத்துறாங்க. ஒரு நாள் மாலை நேரத்துல ஒரு வீட்டில ஜெபக்கூட்டம் நடக்கிறது. இந்த ஏசனா என்ற ஒரு சின்ன பையன் அங்கே நின்று பசிக்காகவும் தண்ணிக்காகவும் கையேந்தி நிற்கிறான். அந்த கிறிஸ்துவ குடும்பம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பம், ஒருவரையும் புறம்பே தள்ளாத குடும்பம், எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய தேவனுடைய கிருபையினால் இங்கே கொலேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனா நிறுத்துகிற வசனம் சொல்லுகிறது. அந்த தாயாரும் அந்த தகப்பனாரும் அந்த ஏசன்னாவை அன்போடு அரவணைத்து அந்த மகனுக்கு ஆகாரம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. போற வழியிலேயே ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த மகன் மேல் உதித்தது. அந்த மகன் மேல் இருந்த பிசாசின் கிரியை அகப்பட்டது. அவன் மேல் இருந்த பூர்வ கட்டு அகப்பட்டது. 1ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை பாவ கிரியை அழைக்கப்பட்டது. ரத்த வாந்தி எடுத்தவன் சுகமடைந்தான். கடவுளுடைய கிருபையினால் ஆந்திர பிரதேசத்திலே பல லட்சங்களை ஆதாயப்படுத்த முடியாது ஒரு வல்லமுள்ள ஊழியக்காரராக கர்த்தர் மாற்றினார் என்றால் அது யோசித்து பாருங்கள். ஆந்திர பிரதம மந்திரி, ஆந்திர பிரதிநிதிஸ்டர் அந்த சபையில உட்கார்ந்து ஆராதிச்சிருக்கிறார். ஆந்திர முதலமைச்சர் அந்த சபையில உட்கார்ந்து ஆராய்ச்சிருக்கிறார். புருஷவாக்கத்துல ஏசன்னா வந்து பிரசங்கம் பண்ணும் போது அடியனும் அங்கிருந்து கேட்கும் போது அந்த மனிதனை பார்க்கும் போது கடவுளை பார்ப்பது போல ஒரு அதிசயம் காணப்படும். ஏசன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனாக மாறினார். ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். கூடார பண்டிகை என்று உலகம் முழுவதும் வந்து அந்த ஆராதனை பங்கெடுப்பார்கள். ஏன்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மையான ஒளி எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. நீ பைத்தியம் என்று நீ நினைக்காத, நீ ஏழை என்று நினைக்காத, நீ கோலை என்று நினைக்காத, எனக்கு யாரும் நினைக்காத. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, சத்தியம் அறியாமல் இருக்கிறியா? சத்தியத்தை தேடி நீ ஓடி வருவாயானா? இந்த செய்தியில போகிற அந்த தொலைபேசி என்பதை நீ அழைப்பாயானா? உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஜெபிக்க, உனக்காக ரட்சிப்பு கொடுக்க காத்திருக்கிறேன், உனக்காக திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்க காத்திருக்கிறேன். நீ சத்தியத்தை அறியும் போது நிச்சயம் குடும்பத்தில் இருக்கிற சகல பாவங்களை நீக்கி தேவனுடைய வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை எந்த மனுஷனையும் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் பெருமான். வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகத்துல ஒரு மனுஷனை நான் சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம், எங்களுடைய எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு வாசி கேட்கலாம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன். கர்த்தருடைய கிருபை போதும். ஆயக்காரருக்கு தலைவனும் பணக்காரனுமாயிருந்த சகை. எப்படி? ஆயக்காருக்கு தலைவனும் பணக்காரனுமாயிருந்த சகை என்னப்பட்ட ஒரு மனுஷன். பணக்காரம் உள்ள ஒரு மனுஷன். பணம் எப்படி சம்பாதிச்சா இவரு? ஒரு பணம் எப்படி இவருக்கு எப்படி வந்தது? பணம் வட்டி கொடுவார். எப்படிப்பட்ட வட்டி? சாதாரண வட்டி எல்லாம் கிடையாது. மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி. மீட்டர் வட்டிக்கு மேல வட்டி விட்டு இன்னைக்கு நம்ம அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாயார் இந்த செய்தி கேட்கறவங்க காதுல மூக்குல இதெல்லாம் கம்பளி போட்டுன்னு இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பளி போட்டுன்னு இருப்பாங்க. பெரிய மூக்குத்தி போட்டு வட்டி விட்டது. வட்டி குட்டு வட்டி குட்டு வட்டி குட்டு இதெல்லாம் கம்பளு, இங்கெல்லாம் கம்பளு, இங்கெல்லாம் கம்பளு, இதெல்லாம் கம்பளு. ஒரு சிலர் நாக்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க கம்பளு. இந்த கையில பெரிய பெரிய இந்த மாதிரி கால்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ தடி கொலுசு. ஏது? வட்டி பணம். என்ன பண்ண? வட்டி பணம். நடந்து போவாங்க, என்னது? வட்டி பணம் நடந்து போகுது.
அநியாய வட்டி, அமக்கலமான வட்டி, அடுத்த குடும்பத்தை கெடுத்து சம்பாதிச்சு வாயிலையும் மயித்திலையும் கொண்டு சோறாகி தோன்றது கும்பிடுது. எவன் குடும்பம் எக்கெடு கட்டு போனா என்ன? துட்டு சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிச்சு வாரி கொட்டிக்கணும். எவன் எக்கெடு போனா நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் செகை. இல்லையா? இப்படிப்பட்டால. ஆனா இவருக்கு ஒரு ஆசை. இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கடவுளுடைய கிருபையினால பணக்காரனா இருந்த இவனுக்கு ஒரு ஆசை வருது. பணக்காரங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஆசைப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? இன்னைக்கு கட்சி நடத்துறவங்க எத்தனையோ கட்சி, இந்த தமிழ்நாடோட சாபக்கேடு தெரியுமா? தமிழ்நாட்டோட சாபக்கேடு. கட்சி நடத்துறவங்க எல்லார்கிட்டையும் பல மில்லியன் கோடி இருக்குது சொத்து. அவனை வயிற்றுல வச்சு இவனை வயிற்றுல வச்சு இத்தனை கோடி அத்தனை கோடி. யாரு? இவங்க பேரு, யார் பேரு? இவங்க பேரு. இவங்களுக்கு அண்ட வட்டி சம்பாதிச்சானா, நாத்து நட்டு சம்பாதிச்சானா, கொத்தனார் வேலைக்கு போனானா, பிளம்பர் வேலைக்கு போனானா, ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சானா, எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சானா, ஒண்ணும் கிடையாது. யாரு விட்டு அப்ப மட்டும் சொத்து. ஏக்கரா தூத்துக்குடி இதெல்லாம் மட்டும்தான், கோயம்புத்தூர்ல இதெல்லாம் மட்டும்தான், நாகர்கோயில்ல இதெல்லாம் மட்டும்தான், மவுண்ட் ரோட்ல இதெல்லாம் மட்டும்தான், சென்னையில இதெல்லாம் மட்டும்தான், மயிலாப்பூர்ல இதெல்லாம் மட்டும்தான். ஏது இதெல்லாம்? சட்டா என்ன எடுத்துன்னு போறியா? அதுபோல பணக்காரனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைப்பட்டான்? வாசிங்க 3:4. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினா, அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாம அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறினான். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, அவனுக்குள்ள ஒரு தாகம். என்னடன்னா, இயேசுன்னு ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு பயங்கரமான ஒரு அற்புதம் உள்ளவர்கள் சொல்றாங்க, இயேசு அழகானவர்கள் சொல்றாங்க, அவர் முகரூபம் பார்த்தோன்னா இவ்வளவு சிக்க செவேல்னு இருக்குதுன்னு சொல்றாங்க, அவர் யாரையும் புறம்பே தள்ளாதுன்னு சொல்றாங்க, அவரிடத்துல போனா எவ்வளவு வியாதிகள் சோமாகுதுன்னு சொல்றாங்க, அவரிடத்துல போனா அவர் ஒரு முறை பார்த்துட்டா மனசு சமாதானம் ஆகுதுன்னு சொல்றாங்க, அவரை பார்த்துக்கினே இருந்தா பசிதீவனே எடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் யாரு? நான் ஒரு நாள் பார்த்தேன் அவரை அப்படின்னு. யார் வர்றது? வட்டிக்கு ஒரு சகேயு பணக்காரன் வரான். ஆனா அவர் எப்படிங்கிறாரு? நல்ல நெடுமரமா உயரமாகிறாரா? எப்படிங்கிறாரு? குள்ளமாகிறாரு. எப்படிங்கிறாரு? கல்லனை நம்பலாம், இந்த குள்ளனை நம்பவே அல்லேலூயா. திருடனை கூட நம்பிடலாமா? தம்மா தொண்டு பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா உண்மைதான். எப்ப பார்த்தாலும் அந்த பாரு, அந்த அம்மாவுக்கு முடி மூத்துண்டு தான் இருக்கு. எப்படி அந்த முடி முன்ன தூக்கி போட்டுங்கன்னா டடுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த மூத்தம் தான் இருக்கு. அந்த முடிய முன்ன போட்டுக்கிட்டா கடா எப்ப பார்த்தாலும் அந்த முடி போட்டான். தொண்ட முடி அந்த முன்னதான், பின்னாடி விட போடாது, முன்ன போட்டு சொல்ல எனக்கு சிரிப்பா வரும். ஏன் சொல்றேன்னா, இவன் குள்ளனா இருக்கிறான், ஆனா இவன் செய்யற காரியம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு யோசனை வருது அவனுக்கு, என்ன செய்யலாம்? நம்ம குள்ளனாகிறோம், ஜன கூட்டமாகறாங்க, ஒருவேளை ஆண்டவர் நம்மளை பார்க்காம போயிட்டா குள்ளமாகறன்னு. ஆனா பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலை. அல்லேலூயா. குள்ளமா தான் ஆள் இருப்பாரு, பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலை. என்ன பண்றான்? மரத்து மலை ஏறான். மரத்து மலை ஏறி காட்டு அத்தி மரம். காட்டு அத்தி மரம்னா எப்படின்னா, அந்த காய் அத்திகா சாப்பிட பிடிக்காது, பேய் அத்திகான்னு சொல்லுவாங்க. அதை குடும்பத்துல நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்கு முடியாது, அது வைத்தியத்துக்கு தான் உதவும். காட்டு அத்தி மரத்துல இலை அதிகமா இருக்கும், காய்கறி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல மேல ஏறி எப்படியாவது நானு ஆண்டவரை பார்க்கணும்.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க 5:6. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேணும் என்னாரு. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. இப்போ அவருக்குள்ள ஒரே சந்தோஷம். காசு பணம் இருக்கும் போது வராத சந்தோஷம், மிரட்டி உருட்டி எடுக்கும் போது வராத சந்தோஷம், இயேசுநாதரை கூப்பிட்ட உடனே சீக்கிரமா இறங்குறான். அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா சீக்கிரமா வந்துடணும். அப்படி வரலன்னா அவரு கூப்பிட மாட்டாரு. அவரை நீ பார்க்கணும்னு நினைச்சா கூட பார்க்க முடியாது. அவர் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய நிலைமையா இருக்கும். அவர் கூப்பிடும் போதே உடையாந்துரு. உன் பணம் ஆண்டவரை பார்க்க தடையாகுதுன்னா அந்த பணத்தை ஒதுக்கிட்டு வா. உன்னுடைய ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை பார்க்க தடுக்குதுன்னா அதை தூரம் பத்திட்டு வா. ஏண்டான்னா அவர் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். உன் காசு பணம் பரலோகம் கொண்டு போகாது. உன் சொந்த பந்தம் பரலோகம் கொண்டு போகாது. உன் ரட்சிப்புக்கு தடையா இருக்கிறாங்களே, பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்காரு, அவங்க எல்லாம் உன்னை பரலோகம் கொண்டு போக மாட்டாங்க. ஒரே ஒரு பரலோகம் கொண்டு போகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சீக்கிரமா இறங்கி வரான். இயேசு கூப்பிட்டோன்னே ஓடியாரான். அதாங்க ரட்சிப்பு. எந்த மனுஷனையும் தேறினவனா நிறுத்தும்படி, அவன் வட்டி கொடுக்கிறவனாகட்டும், அவன் கொலைகாரனாகட்டும், அவன் கொள்ளடிக்கிறனாகட்டும், அவன் தரித்திரனாகட்டும், அவன் ஏழையா இருக்கட்டும், அவன் கடங்காரனா இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்டனா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவனை சுத்தம் செய்கிறார், அவனுக்கு போதிக்கிறார், அவனை நல்வழிப்படுத்துகிறார், அவன் தரித்திரத்தை மாற்றுகிறார், அவன் குணாதிசயங்களை மாற்றுகிறார், அவன் சரீரத்தை மாற்றுகிறார், அவர் சரீரத்தில் காணப்படுகிற அந்த வஸ்திரத்தை மாற்றுகிறார், அவன் முகரூபத்தை மாற்றுகிறார், அவன் ஆட அலங்கரிப்பை மாற்றுகிறார், அவன் முடியை திருத்துகிறார், அவன் நடையை திருத்துகிறார், அவன் வாய் வார்த்தையை திருத்துகிறார், அவர் எண்ணங்களை திருத்துகிறார், அவன் சிந்தனைகளை திருத்துகிறார். ஆண்டவருடைய கிருபையினால் அந்த மனிதனை எல்லோரும் கையெடுத்து வணங்கும்படி கர்த்தரை மாற்றி அவன் இயேசுவின் பிள்ளையாக மாற்றுகிறார், இயேசுவின் மகளாக மாற்றுகிறார். எந்த மனுஷனையும் சீக்கிரமா இறங்கி வரார். வாசிங்க 7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தான். இப்போ ஒரு ஆடு ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போதும், பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒவ்வாது, பக்கத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஐயோ ஐயோ, போய் அங்க கை தட்டுறதுக்கு போயிட்டா இன்னவோ இவங்க இன்னவோ வாரி வாரி மாசமானா மளிகை சாமான் கொடுத்துருந்த மாதிரியும், சபைக்கு போயிட்ட உன்னை வாரி கழிவு கட்டுவோம். ஐயோ, நம்ம எவ்வளவு நாளா இப்படி அப்படி பசியும் பட்டினிமா இருப்ப, என்னன்னு உன்னை கேட்க மாட்டாங்க. வட்டி மேல வட்டி கொடுத்து பயங்கரமான சம்பவம் பண்ணின்னு இருப்ப. நீ போய் கேட்ப, ஏக்கா ஒரு 500 ரூபாய் கொடுக்க நான் தரேன். போடி பிச்சைக்காரே, எப்படி தருவ நீ? 500 ரூபாய் கேட்கற, கொடுக்க மாட்டா. ஆண்டவராண்ட வந்துட்ட அவளே வருவா. போயும் இயேசு கிட்டியா போயிட்ட அப்படின்னு. ஆனா நீ கண்டுக்க கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுமா இருக்க தேவன் உன்னோடு பேசுகிறார். அவர் ரத்தத்தை சந்தித்து மானம் பண்ண வேற இந்த வேலையில கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ வாழ்வடிபடி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி, உன் தரித்திரம் ஒளியும்படியாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகை வரும்போது அப்படிதான் பேசினாங்க. பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி இயேசு போனாருன்னு சொன்னாங்க. ஆனா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அதை கர்த்தர் ஒருபோதும் கண்டுகொள்ளவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. சகேயும் நின்னு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானா
நாளத்தனையா திரும்ப செலுத்துறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்துட்டா அவனுடைய மனரூபத்தை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவனுடைய சுபாவங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். இதுவரையும் வாங்கினவனை கர்த்தர் கொடுக்கும்படியாக வைக்கிறார். இதுவரை வாங்கி 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 அநியாய காசுகளை, அநியாய இடங்களை, அநியாய நகைகளையும் வாங்கி கொண்டு இருந்தவனை இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவனாக அவன் உள்ளத்தை மாற்றுகிறார். முகத்தை மாற்றுகிறவர் அல்ல. நம் ஆண்டவராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கிறவல்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். செகையோட உள்ளத்தை மாற்றுகிறார். உள்ளத்தை மாத்தணும்னு அந்த மனுஷன் சொல்றான், ஐயா நான் யாரிடத்தில் ஆகினோம் அநியாயமா வாங்கினது உண்டானா, அநியாயமா சம்பாதிச்சது உண்டானா, அநியாயமா சம்பாதிச்சு நாங்க சோர்ஸ் பண்ணது உண்மையானா, அநியாயமா வாங்கி நாங்க உழ வச்சது உண்மையானா, அநியாயமா வாங்கி நாங்க ட்ரெஸ் போட்டது உண்மையானா, அநியாயமா வாங்கி நாங்க உயர்மா போறது உண்மையானா, இன்னிலிருந்து நான் மனம் திரும்புறேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபை. அநியாயமா வாங்கினது உண்டானா அவங்களுக்கு என்ன செய்யறேன்? நாளத்தனையா திரும்ப தரேன். 4 ரூபாய் வாங்கினா 40 ரூபாய் தரேன். 4000 ரூபாய் வாங்கினா 40,000 ரூபாய் தரேன். 40,000 ரூபாய் வாங்கினா 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட தரேன். 4 லட்சம் வாங்கினா 40 லட்சம் திருப்பி தரேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு மனமாற்றத்தை எந்த மனுஷனையும் தேடியவனா நிறுத்தும்படி என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே வாசித்து கடந்து போகலாம். 9, 10. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாம் முழங்கால் படி. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா அநியாயமா சம்பாதிக்கிறது நீ விட்டுவிட வேண்டும். எந்த மனுஷனும் நீ தேவனை ஏற்றுக்கொள்வாயானா உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு அபாலார் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், பிள்ளை கூட குட்டிகளை திணி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், பிள்ளை கூட குட்டிகளை திணி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், உணர்வையிலே உனக்கு தந்தவர், தாயினும் மேலாக அன்பு வைப்பவர், தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கைய வைக்காதே, மீனவர் கைவிட முறவாளரமா, உன் நம்பிக்கைய விட்டு விடாதே, மீனவர் கைவிட மாட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்றல்ல இன்றல்ல ஆயுள் அறிவித்தோர் ஒன்றே, நேற்றல்ல இன்றல்ல ஆயுள் அறிவித்தோர் ஒன்றே. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்றல்ல இன்றல்ல ஆயுள் அறிவித்தோர். ஓ தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தை சரிந்து பானமானது வேலையிலே உன்னை ஒப்பு கொடுக்கும் போது வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வந்தவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் தேடினவனாக நிறுத்துகிற தேவன் அவர். உன் தேவையை மாற்றுவார், உன் படிப்பின் ஞானத்தை மாற்றுவார், இல்லாததை இருக்கிறதாக மாற்றுவார். சகல தேவ மனுஷனை தேவனை பார்க்கிறோம். அவன் ஐஸ்வர்யம் பெரிய பணக்காரராயிருந்தான். ஆண்டவர் தேவனே அவன் மனம் மாறினது தேவ பிள்ளையே. அவர் அவ்வாறானா
நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தா உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நல்ல இந்த தாயின் கருவி நல்ல இந்த தாயின் கருவில் தோன்றும் முன்னே. பிள்ளைகளே, நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் சொல்ல வாக்குப்படி நீ ஆண்டவரை மேன்மை பாராட்டினா அவர் உன்ன மேன்மை பாராட்டுவார். அவரை குறித்து நீ மகிமையான சாட்சிகளை சொல்லும் போது செகவி வாழ்க்கையில் நடந்து போல உன் வாழ்க்கையில நடத்த வல்லவரா இருக்கிறார். இந்த செய்தி பார்த்த கர்த்தருடைய பிள்ளைய அநேகமா நீ சம்பாதித்தா ஒரு நாள் அநேகமா குடிக்கொண்டிய சூழ்நிலை இருக்கும். தேவனுடைய கிருபை. என் அன்பான பிள்ளையிலே செகவி மனம் மாறியது. அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பரலோகத்தின் தேவன் அந்த வீட்டிலே அவர் அசைவாடினார். உன் குடும்பத்துல நீ மனம் மாறும்போது ஒரு சரித்த மானமன்ற பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே பார்த்து கொண்ட பிள்ளையே, கர்த்தர் நித்த உன்னை நடத்தி ஒரு மகாவரிச்சன காலங்களும் ஆத்மா திருப்தியாக்கிற தேவனா இருக்கிறார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் எங்களோடு கூட இடைப்பட்ட மகாபெரிய கிருபைக்காக குற்றம் குறைகளை மன்னிப்பீராக. ரட்சிப்பின் ஆத்திரம் கையில் எடுக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அநியாயமா சம்பாதிக்கிறவர்கள் மனமாற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த தேசம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும் சமாதான கர்த்தர் கூட வரும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய நோய்க்கின்ற சதாகாலங்களுடைய சகல பரிசுத்தவாண்டு கர்த்தர் விளையாடும் கர்த்தரை சித்தமானால் கர்த்தர் வருகமெட்ட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோதரோ கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.